Hi, hello, welcome to our channel Cook with us at Tenusri. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th standard accounts 4th chapter பார்க்க போறோம். Goodwill in partnership accounts. Let's turn over the page 133. இப்போ exercise 1ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா simple average profit method. The following are the profits of the firm in the last 5 years. அப்படினா ஒரு firm உடைய profit வந்து 5 வருஷத்துக்குரியதை கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்படினா இப்போ அவங்களே வருஷத்தை கொடுத்துருவாங்க. 2014ல 10000, 2015ல 11000, 2016ல 12000, 2017ல 13000 and 2018ல 14000. Calculate the value of a goodwill at 2 years, purchase of an average profit of 5 years. Simple average profit odia formula படிக்கலாம். Let's turn over the sum. இப்போ calculation of a simple average profit. இப்போ முதல்ல ஃபார்முலா இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பர்ச்சேஸ் அதாவது குட்வில்லோடைய இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கணும். லாஸ்ட்டில் குட்வில் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் பர்ச்சேஸ். இது வந்து எதுக்கு அப்படின்னா ப்ராஃபிட்டையும் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸையும் இன்ட்டு பண்ணி கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் நம்மளுக்கு வந்து குட்வில் ப்ராஃபிட். இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட்டோடைய ஃபார்முலாவை நம்ம பார்க்க போகிறோம். ஆவரேஜ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு டோட்டல் ப்ராஃபிட் பை நம்பர்ஸ் ஆஃப் இயர்ஸ். இப்போது நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க இங்கே 2014ல 10,000 2015ல 11,000, நெக்ஸ்ட் 2016ல 12,000 ப்ளஸ் 2013ல 2017ல 13,000 and 2018ல 14,000. இங்கே எத்தனை இருக்குது? பை 5 இயர்ஸ் தானே கொடுத்துருக்காங்க. அதனால் 1 2 3 4 and 5 இங்கே எத்தனை இருக்குது பார்த்துட்டு நம்ம இங்கே அந்த இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் இங்கே லாஸ்ட் 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே. அதுக்கப்புறம் நம்ம இங்கே ஃபார்முலாலேயும் நம்பர் ஆஃப் இயர்ஸ் தானே கொடுத்துருக்காங்க. அதனால் இங்கே நம்ம 5 போட்டுக்கிறோம். டோட்டல் ப்ராஃபிட் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 5 வேல்யூஸையும் ஆட் பண்ணணும். 10 + 11 + 12 + 13 + 14 டோட்டலாக we get an answer 60,000. ஓகே, இப்போது இதை 5 டேபிளில் அடிக்க முடியுதுன்னு பார்க்கணும். இப்போ 5 டேபிளில் இப்போ நம்ம அதை அடிக்க போகிறோம். 5 × 12 is equal to 60. It's okay, is it clear? Next, இப்போது நம்ம இது வந்து 60 வந்து 5 டேபிளில் 12 டைம்ஸ் போகும். ஆனால் 5 1s are 5, 5 12s are 60. இப்போது we get an answer. டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னா 12,000. நெக்ஸ்ட் இப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ அதுக்கு நம்ம ஒரு தடவை ஃபார்முலா எழுதிட்டா போதும், 2 தடவை எழுத தேவையில்ல. நெக்ஸ்ட் calculate the value of a goodwill at 2 years, purchase of average profit of 5 years. இப்போ goodwill at எத்தனை வருஷம்? 2 வருஷம் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 12,000 × 2, ஏன்னா இயர்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் பர்ச்சேஸ் வந்து 2 வருஷம். அதனால் 12 × 2 ஜீரோஸ் நீங்கள் தனியாக ஆட் பண்ணிக்கோங்க. 12 × 2, 2 2s are 4, 2 1s are 2. Adding 3 zeros, 24,000 we get answer. இப்போ goodwill எவ்வளோ அப்படின்னா 24,000. இப்போ புக் ஆன்சர் செக் பண்ணுங்கள். ஆவரேஜ் ப்ராஃபிட் எவ்வளோ? 12,000. இங்கே 12,000. நெக்ஸ்ட்டு குட்வில் வந்து 24,000. we get an answer.